ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வீடியோவில் ஒரு ரிச் அண்ட் டேஸ்டியான மட்டன் ஸ்டீவ் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டீவில் நம்ம ரொம்ப காரம் சேர்க்காதனால குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவேன். கேரளாவில் இதை நல்லா ஸ்டீம்டு பிரெட்டோடு வச்சு சர்வ் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஈவன் சப்பாத்தி பரோட்டா லைக் பிரெட்டு எது கூட வேணால் தோசை கூட ட்ரை பண்ணோம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி எங்களோட பேங்க்வெட் கிச்சனில் மட்டன் ஸ்டீவ் ரெடி பண்ணோம். ஏன் நம்ம இதை ஒரு கொலாப் வீடியோ மாதிரி பண்ணக்கூடாது அந்த ஷெஃபோட சேர்ந்துன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணேன். ரொம்பவே சூப்பராக வந்தது. வெல்கம் டு ஷெஃப் டினூஸ் ஈஸி குக்கிங். நான் உங்கள் ஷெஃப் டினு. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷெஃப் சுதாகரோடு சேர்ந்து இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்க. இதை தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெகுலர் ஆயில் போட்டுங்க. அதுக்கப்புறம் பட்டலவங்க, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுங்க. பூண்டு இடித்து போட்டுங்க. இஞ்சி, பச்சை மிளகாலாம் நீட்டாக கட் பண்ணி போட்டுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கணும். அரைச்சி போட்டுறாதீங்க. அரைச்சி போட்டால் டோட்டலாக டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது நீளமாக கட் பண்ணி தான் போடணும் எல்லாமே. ஸோ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும், ஓவர் ப்ரௌன் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷான மட்டன் நல்லா போனாக போடுங்க. ரொம்ப போன்லெஸ்ஸாக போட்டுறாதீங்க. அந்த போனில் இருக்க ஸ்டாக் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துங்க. உப்பு இந்த மட்டன்லாம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விடணும். இந்த மட்டன் இந்த ஆயிலே நல்லா ரோஸ்ட் ஆகணும். இந்த மட்டன் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா தண்ணி ஊற்றணும். மட்டன் நல்லா இளம் ஆட்டுக்கறியாக வாங்கிக்கோங்க. ரொம்ப முத்தன ஆடாக இருந்தால் குக்காக ரொம்ப நேரம் ஆகும். சப்போஸ் நீங்கள் குக்கரில் பண்ணுறது இருந்தால் 1 or 2 விசில் விட்டு கூட எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு டைரெக்டாக காட்டணுன்றதுக்காக உருளிலேயே பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் ஆட் பண்ணுங்க. மிளகுத்தூள் ஆட் பண்ணியும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அது வெந்துடும். இது ரொம்ப டெண்டர் மட்டன்றனால ஸோ மட்டன் நல்லா பார்த்து வாங்குங்க. இந்த மட்டன் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி குக் ஆகிடுச்சு. ஒரு 80% குக் ஆன பிறகு இந்த ஸ்டேஜில் க்யூப்ஸாக கட் பண்ண உருளைக்கிழங்கும் கேரட்டையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இந்த உருளைக்கிழங்கும் இந்த கேரட்டும் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இவர் தான் எங்கள் ஹோட்டலோட எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் தினேஷ் சிங் நேகி. நீங்கள் அக்கௌண்ட் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவரை மீட் பண்ணியிருப்பீங்க. ரெகுலர் கெஸ்ட் எல்லாருக்குமே இவரை தெரியும். ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான பர்சன். கமெண்ட்ஸில் மறக்காமல் நம்ம ஷெஃபுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் திக்காக எடுத்துருக்க தேங்காய் பாலில் 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுறோம். அரிசி மாவு ஆட் பண்ணாமல் கூட நீங்கள் டைரெக்டாக பண்ணலாம். சம்டைம் அது கேர்டில் ஆகிடும். அதனால தான் நம்ம ஆட் பண்ணுறது. இல்லைனா கொஞ்சமாக கேஷ்நட் அரைச்சி போட்டுக்கலாம். இது எல்லாமே ரெசிபியில் கிடையாதுங்க. அப்புறம் ரெசிபியில் இதெல்லாம் போட மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. இது போடுறதுனால தேங்காய் பால் தெரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரிகாஷன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த வெஜிடபிளும் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். இதை போட்டுட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய வேலை இல்லை. கொதி வந்துச்சுன்னா போதும். ஒரு 2-3 கொதி வந்துச்சுனாவே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த கோகோனட் மில்க் இதில் பிளண்ட் ஆகணும். மெயின் அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். மட்டன் நல்லா குக் ஆகணும். அதுதான் நீங்கள் உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் நீங்கள் முன்னாடியே போட்டு குக் பண்ணிட்டீங்கன்னா கரைஞ்சி ஓடிடும் மொத்தமாக. அதனால் ஞாபகம் வச்சுங்க. ஒரு சிலர் இதில் பீன்ஸ் கூட போடுவாங்க. நான் பீன்ஸ் போடலை. நான் இந்த ஸ்டேஜில் பச்சை கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காக பீன்ஸ் போடலன்னா கம்ப்ளீட்லி வெஜிடபிள் ஸ்டீவ் மாதிரி ஆகிடக்கூடாது. அந்த மட்டன் ஸ்டீவ்னும் போது கொஞ்சம் டச்சப் பண்ணுறதுக்காக இந்த வெஜிடபிள்ஸ் இருக்கலாம், அந்த ஸ்டாக் ஃப்ளேவருக்காக. பட் ரொம்பவும் வெஜிடபிள்ஸ் போட்டோன்னா இந்த மட்டனை டாமினேட் பண்ணுறோம். அதனால தான் நான் அதெல்லாம் போடல. அவ்வளோதாங்க, ஒரு க்ரீமி அண்ட் டேஸ்டியான மட்டன் ஸ்டீவ் ரெடி ஆகிடுச்சுங்க. இடியாப்பம், ஆப்பம், அதுக்கப்புறம் இந்த ஸ்டீம் பண்ண ப்ரெட்டு இதோடலாம் வச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கேரளாவில் இதை ஸ்டீம்டு ப்ரெட்டோடு தான் சர்வ் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் தோசை, சப்பாத்தி, பரோட்டா இது கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். மட்டனில் உங்களுக்கு ஃபேவரட்டான ரெசிபி என்ன, இல்லை நீங்கள் பண்ணுற ஃபேவரட் ரெசிபி என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் நம்ம பேஜில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கோம், நம்ம ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கோம். ஷார்ட் ரெசிபிஸாக வேணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பாருங்கள். கொஞ்சம் ப்ரீஃபாக இந்த மாதிரி பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் யூடியூப்பில் இந்த மாதிரி லாங் வீடியோஸ், எனக்கு எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. சம் ரெசிபிஸ் டைம் எடுக்குன்றதை மட்டும் நான் இந்த மாதிரி லென்த்தாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் மட்டும் லென்த்தாக போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ்லாம் நேரில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹோட்டல் அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன் வாங்க. தேங்க்யூ.